Hi family, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷ்மி பேசுறேன். இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது TNPSC Group 2 க்கு புது பேட்டர்ன் கொடுத்துட்டாங்க. இந்த பேட்டர்ன்ல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா Group 2 மெயின்ஸ்க்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடீஸ், டிகிரி, டிஸ்கிரிப்டிவ் ஸ்கோரிங் சொல்லிட்டாங்க. Group 2 மெயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடீஸ், டிகிரி, ஆப்ஜெக்டிவ் ஸ்கோரிங் சொல்லிட்டாங்க. பட் இப்போ சிலபஸ்ல எத்தனை சப்ஜெக்ட்ஸ், அதாவது இப்போ Group 1ல பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் 1 2 3 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல. அதில் இந்த மூணு சப்ஜெக்ட் கவர் ஆகும் நமக்கு தெரியும். 290 தெரியும். பட் இதுக்கு எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்றது இப்போ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல, அதுக்கான ஒரு அப்டேட் தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்க்க போகிறது Group 2ல் மெயின்ஸுக்கான சொல்கிறேங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, SSLC டிஸ்கிரிப்டிவ் குவாலிஃபைங் சொல்லிட்டாங்க. அது 100 மார்க் நடக்கும் போது அதில் நீங்கள் 40 எடுத்தால் பாஸ் ஆகிடுங்க. சுத்தமாக தமிழே வராது நினைக்கிறேன், தயவுசெய்து டிசைன் பண்ணிக்கோங்க. அதுக்கான நான் கொடுக்குறதே படித்தாலே போதும். ஓகேங்களா? அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ், டிகிரி, டிஸ்கிரிப்டிவ் ஸ்கோரிங் சொல்லிட்டாங்க. இங்கே தாங்க அல்டிமேட் ட்விஸ்ட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 9 யூனிட்டு, புரியுதுங்களா? 9 யூனிட்ஸ். நீங்கள் Group 1 எக்ஸாமில் படிக்கிறீங்க தெரியுமா? ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 2 3, அதாவது பேப்பர் 2 3 4 அதில் இருக்க அந்த 9 சப்ஜெக்ட் இதில் வந்துடும். புரியுதுங்களா? திரும்பவும் சொல்கிறேன், TNPSC Group 1 மெயின்ஸில் இருக்கிற 9 சப்ஜெக்ட் இருக்குது தெரியுமா மெயின்ஸில், அதை அப்படியே தூக்கி இதில் போட்டுருவாங்க. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு Group 2 மெயின்ஸில் 9 சப்ஜெக்ட்ஸ் என்னென்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர், சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி, இந்தியன் பாலிட்டி அண்ட் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸு, ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தமிழ் சொசைட்டி, இட்ஸ் கல்ச்சர் ஹெரிட்டேஜ், ஜென்ரல் ஜாகிரஃபி அண்ட் ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா, என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, இந்தியன் எக்கனாமி. சரிங்களா? ஸோ இந்த 9 யூனிட்ஸும் உங்களுக்கு வந்துட்டு Group 2 மெயின்ஸில் வந்துடும். Group 2க்கு சொல்கிறேங்க. ஸோ அப்போ டஃப் லெவல் பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் இப்போ கேட்பீங்க, ப்ரோ இதுக்கே எப்படின்னா இப்போ Group 2A என்ன ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு தானே சொல்லியிருந்தாங்க, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. Group 2A மெயின்ஸில் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, SSLC டிஸ்கிரிப்டிவ், ஓகே 100 மார்க் இருக்கும். அதில் நீங்கள் 40 எடுத்தால் பாஸ்ன்ற மாதிரி பழைய இது இன்னும் இருக்கும், அதே தான். அடுத்தது செகண்ட் பேப்பர், அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும், ரீசனிங் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், லாங்குவேஜ் பேப்பர் ஜென்ரல் தமிழோ ஜென்ரல் இங்கிலீஷோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இது மூணுமே அப்ஜெக்டிவ் தான். ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் டிகிரி லெவல் சொல்லிட்டாங்க. மற்ற ரீசனிங்கும் லாங்குவேஜ் பேப்பரும் 10th லெவல் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நீங்கள் வந்து 12th லெவலில் படித்தா தான் பாஸ் ஆக முடியாது. அதையும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, இப்போ ஏமாந்துடாதீங்க. சரியா? இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் மொத்தம் 5 யூனிட்ஸுங்க. இந்த 5 யூனிட்ஸில் என்ன இருக்குன்றது என்னுடைய கெஸ் என்னென்னா, இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு பாலிட்டி இருக்கும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கும், பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சோஷியல் இஷ்யூஸ், இது 3 கண்டிப்பாக இருக்குங்க. ஆல்ரெடி இருந்த மாரி இந்த 4th into 5th யூனிட் தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நேஷனல் லெவல் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டேட் லெவல் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்தா 2 கரண்ட் அஃபேர்ஸாக கொடுக்க போகிறாங்களா, இல்லை பாக்கி இருக்கிற இந்த எத்திக்ஸு, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அப்புறம் இந்த ஜாகிரஃபி, என்விரான்மெண்ட், எக்கனாமி, அதுலேருந்து 2 சப்ஜெக்ட் ஆட் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அது 3 சப்ஜெக்ட் இருக்கும். எனக்கு இப்போதைக்கு வந்து கன்ஃபர்மேஷன் நியூஸ்னால் 5 யூனிட் கன்ஃபார்ம்டு. அதில் இந்த இது இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ Group 2Aல ஜென்ரல் ஸ்டடீஸில். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகுது Group 2Aல. ரைட்டா? இவ்வளோதான் மேட்ரு. மற்றபடி இப்போ நீங்கள் உட்காந்து தனியாக உட்காந்து படிக்கிறீங்க, டைம் வேஸ்ட் பண்ணுறாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பிளான் பண்ணி படிங்க, பக்காவாக படிங்க, வேஸ்ட் பண்ணுறாதீங்க. அவங்க என்ன பேட்டர்ன் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் நான் அவங்க சொல்லி நான் இருக்கிறேன். பக்காவாக எல்லா கண்டென்ட் அப்டேட் பண்ணி, ஈவன் இப்போ நீங்கள் ரீசனிங் வந்து நான் கொடுத்துரு கண்டென்ட் ரொம்ப பேசிக்கானது. அது ரீசனிங் இந்த சம் பார்த்தா போதும், இப்போ அந்த டைப் விளையாடுச்சலாம் சொல்லிட்டு டீகோடிங் என்கோடிங் எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. நான் இன்றைக்கே ரீசனிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் பசங்களுக்கு. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ஸ் என்னெல்லாம் அப்லோட் பண்ணுமோ எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. TNPSC Group 2TA கம்பைன்டு பேட்ச்சு 5999 ரூபா தான். சரிங்களா? Group 2 மட்டும் வேணாலும் 1999 தான். Group 2 மட்டும் வேணாலும் 1999 தான். இல்லை நீங்கள் வெறும் Group 2 ப்ரிலிம்ஸ் மட்டும் வேணும்னா 1999 ரூபா. இது வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் என்னோடய சஜஷன் என்னன்னா, டைம் நிறையா இருக்குது, டேஸ் நிறையா இருக்குது. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸாக படிங்க, போஸ்டிங் வாங்கிடுவீங்க, ஈவன் டாப் லெவல் ரேங்க்கில் எடுப்பீங்க. ஓகேங்களா? அதோட அடுத்த ஒரு அப்டேட் என்னாக்க, இன்டர்வியூ கிடையாதுன்றாங்க. இதுக்கு நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இது இன்டர்வியூ ஓரல் டெஸ்ட்டு போஸ்ட்டு, அது நான் இன்டர்வியூ தான் சொல்கிறாங்க, அப்புறம் எப்படி இன்டர்வியூ இல்லைன்றீங்க. அங்கே தாங்க டெஸ்ட். இதில் Group 2க்கு இன்டர்வியூ கிடையாது. இப்போ வந்து அப்டேட் அதுதான். சரிங்களா? ஸோ அதனால் ஜாலியாக இருங்க. எப்படி இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை வச்சு தான் மார்க். Group 2 பொறுத்து ரிட்டன் எக்ஸாம் உங்கள் தலையெழுத்து நீங்கள் எழுதுறது வச்சு தான் கிடைக்க போகுது. ரைட்? ஆனால் Group 2ல உங்களுக்கு இன்னொரு லக் இருக்குது, எல்லாம் அப்ஜெக்டிவ். நல்லா புரிஞ்சுங்க, அப்ஜெக்டிவ். நீங்கள் எழுதி ஆன்சர் ரைட்னா ரைட்டு, தப்புனா தப்பு, மார்க் சொல்லையாக விழும். வேஸ்ட் பண்ணுறாதீங்க. ஆனால் சிலபஸில் கை வைக்கிறாங்க. அந்த சிலபஸை நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்களா மாட்டிங்களா தெரியும், எதை படிக்கிறது படிக்காதுன்னு தெரியாது.
ஒழுங்காக என்கிட்ட ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. இல்லை எங்கேயாச்சும் நல்ல பெஸ்ட்டாக சொல்லிட்டு போய் ஜாயின் பண்ணி படிங்க. ஓகேங்களா? என்கிட்ட ஜாயின் பண்ணிங்கன்னா என்னோட பெஸ்ட்டை நான் உங்கள்கிட்ட கொடுப்பேன். ஸ்டேட் லெவல் 9th ரேங்க் எடுத்திருக்காங்க, டெப்யூட்டி கலெக்டர் ஆகிட்டாங்க நம்ம ஸ்டூடெண்ட்டு. ஆல்ரெடி ப்ரூஃப் வீடியோலாம் போட்டிருக்கோம். அவங்க நேராக நமக்கு வந்து அவங்க வீட்டில் போய் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கோம், பாருங்கள். எங்களுக்கு குரூப் ஏல இப்போ கிட்டத்தட்ட 9 பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. அதில் 3 பேர் தமிழ் மீடியம், ரிமைனிங் 6 பேர் இங்கிலீஷ் மீடியம். ஜென்ரல் இங்கிலீஷ்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்லாம் கவலைப்படாதீங்க, கிட்டத்தட்ட 50 டெஸ்ட் இருக்குது, வீடியோ கிளாஸஸ் இருக்குது எல்லாத்துக்கும். தமிழுக்கும் வீடியோ கிளாஸஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 30 டெஸ்ட் இருக்குது. எதுவுமே மிஸ் ஆகாது, யாருக்குமே எந்த குறையும் எல்லாம் பாரபட்சம் எல்லாமே கண்டென்ட் வச்சுருக்கேன். நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணி படிக்க வேண்டியது தான் இருக்குது. எந்த டவுட்னாலும் எப்போ வேணால் கேட்கலாம். காலைல 3 மணில 6 மணி எழுந்து படித்தா சரி தான், நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படித்தாலும் சரி தான். எப்போ படிக்கிறீங்களோ எப்போ வேணால் டவுட் கேளுங்க, நான் அந்த டைம் ஃப்ரீயாக இருக்கும் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். டவுட்னா ஒன்று கேளுங்க, படிக்க ஆரம்பி மெசேஜ், படித்து முடிச்ச மெசேஜ், புரியுதுங்களா? நான் அதேமாதிரி மெசேஜ் பண்ணுறேன், அதுக்கு ஒன்று ரிப்ளை பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, அதுக்கு முன்னாடி படிச்சுக்கு இப்போ படிக்க நிறைய வித்தியாசம் இருக்குது நீங்களே சொல்லுவீங்க, புரியுதுங்களா? நமக்கு எல்லாமே திடீர்னு நினைப்போம், திடீர்னு பார்த்தா படிச்சிருக்க மாட்டோம், டைம் விட்டுருவோம், திடீர்னு பார்த்தா லேக் ஆகிடும், திடீர்னு விட்டுருப்போம், ஏதாச்சும் ஒரு சோம்பேறித்தனம் வரும். அதெல்லாம் எதுவுமே இருக்காது நம்மள்ட்ட ஜாயின் பண்ணிங்கன்னா. நீங்கள் எனக்கு ரெகுலராக ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுப்பீங்க, நல்ல ரேங்க் எடுப்பீங்க. ஓகேங்களா? இதேமாரி குரூப் 1 கோர்ஸ் இருக்குது, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இருக்குது, அதுக்கும் 500 rupees தான் ஃபீஸு. ஒருவேளை நீங்கள் குரூப் 1 குரூப் 2 ரெண்டுமே வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் 12,000 வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா இது 6,000 ஆகிடும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதனால் ஒரு எக்ஸாம் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், பிளான் பண்ணி படிங்க, கண்டிப்பாக அடிச்சிடலாம். ஓகேங்களா? பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.